வந்து சொல்ல முடியாது. இதே விஜய் சேதுபதி கூட சார் உங்களுடைய அறிவாற்றல் வந்து எங்கள் குக்கு வித்து கோமாளிக்கு தேவைப்படுது, கொஞ்சம் கெஸ்ட்டாக வாங்க சார், நாங்கள் போயிடுவோம். இப்படி விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கண்டென்ட் விழுதோ, கண்டென்ட் மீன்ஸ்னா எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தேய்மானம் ஆகுதோ, வியூவர்ஸ் வரலையோ, டிஆர்பி குறையுதோ, அப்போல்லாம் ஒரு புது பிரச்சனை கலப்போம். அப்போ எப்பவுமே அவங்களுக்கு ஆள்கள் கிடைப்பாங்க. இப்போ மணிமேகலை அந்த அம்மா ஒன்று இருக்கல, பிரியங்கா, அது நடந்துச்சா பெரிய ஒரு தேச பேசுகிற மாதிரி பேசுனாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தர் கிடச்சிட்டான். எது இவன் வந்து ஆமாம், இவன் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வருஷக்கணக்கில் செக் பண்ணோம். யாரை? திவாகரன். ஒரு நாள் கிடையாது, ஒரு நாளோ ஒரு மாதம்லாம் கிடையாது, வருஷக்கணக்கில் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் அந்த அன்னியன் படத்தில் வந்து இவரை படுக்க வைப்பாங்க பாருங்க, விக்ரமன், அந்த மாதிரி ஒரு ப்ளூ லைட் இருக்கிற மாதிரி ஒரு டார்க் ரூமில் ப்ளூ லைட் போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்க வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, அது கூட ஒருத்தர் தான் இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸு ஒரு நிறைய பேர் இருக்கக்கூடாது, அது யாரோ சரிங்களா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கவுன்சிலிங் கொடுத்து செக் பண்ணி வருஷக்கணக்கில் வச்சு நான் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களையே காட்டாமல் இவனை ஃபுல்லாக செக், ஒரு வருஷக்கணக்கில் இவனை செக் பண்ணோம். ஒரு நாள்லாம் கிடையாது, ஒரு மாதம்லாம் கிடையாது.